முயல் ஆமை கதை. முயலும் ஆமையும் இருவரும் போட்டி போட ஆசைப்பட்டனர். முயலும் ஆமையும் போட்டிக்கு தயாராக உள்ளது. ஆமை, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நீ என் கூட போட்டி போட வந்திருப்ப. ரொம்ப சிரிக்காத, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். முயல் ஆமையை விட முன்னோக்கி சென்று விட்டது. ஆமை பொறுமையாக ஊர்ந்து ஊர்ந்து நடந்து வந்தது. முயல் சற்று தூரம் திரும்பி பார்த்தது. எங்க ஆமையை காணோம்? நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம், ஆமையாவது நம்மளை முந்துறதாவது. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. முயல் அசந்து தூங்கிவிட்டனது. முயல் எழுந்துரு. இப்ப எதுக்கு என்னை எழுப்புற? அங்க பாரு, ஆமா உன்னை விட முந்திக்கிட்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உன்னை நான் எழுப்பினேன், எழுந்துரு. என்னது, ஆமா என்னை விட முன்னாடி முந்திக்கிட்டு போயிட்டு இருக்கா? ஆமா, அதை சொல்றதுக்கு தான் உன்னை எழுப்பினேன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா முடியும், சீக்கிரமா போ. தோ போறேன். ஆமை முயல் ஆமையை விட முன்னோக்கி சென்று விட்டு இந்த பந்தயத்தில் ஜெயித்து விட்டது. முயல்